காவேரியை வைத்து அரசியல் செய்ய துடித்த அரசியல் கட்சிகளுக்கு இயற்கை கொடுத்த பரிசு. மோடி குறித்து மக்களிடம் உருகிய பவன் கல்யாண். யாரும் எதிர்பார்க்காத புது வியூகத்துடன் களம் காண தயாரான அண்ணாமலை. தொடரும் விமர்சனங்கள். விஜய் ஆட்சிக்கு எந்த தொல்லையும் தரக்கூடாது என்று அண்ணாமலை சொன்னாரா? என்ன நடக்கிறது அரசியல் களத்தில்? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். இந்த காவேரியை வச்சு தமிழகத்திலையும் சரி, கர்நாடகாவிலையும் சரி, எல்லா அரசியல் இயக்கங்களும் தங்களுடைய சுய லாபத்துக்காக தான், அரசியலுக்காக தான் இந்த காவேரியையும் தண்ணியும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்கிறது இது காலாகாலமா தமிழகத்திலையும் சரி, கர்நாடகாவிலையும் தொடரக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்பவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளும் கர்நாடகாவில் இருக்கிற கட்சிகளும் இந்த காவேரியை வச்சு அரசியல் தான் பண்றாங்களே தவிர மக்களுக்காக, விவசாயிகளுக்காக ஆக்கப்பூர்வமா எதுவுமே பண்ணலைங்கிறதான். ஏன்னா இப்ப கூட காவேரியில நரேந்திர மோடி அவர்கள் அமைச்ச காவேரி மேலாண்மை வாரியம் 4 டிஎம்சி தண்ணி தமிழகத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லியும் காவேரியில டேம்ல தண்ணி இல்லைன்னு காங்கிரஸ் கட்சியினுடைய டி.கே. சிவகுமார் கர்நாடகாவோட முதலமைச்சர் சொன்னாரு. ஆனா இங்க தமிழகத்துல எல்லா அரசியல் இயக்கங்களும் ஒவ்வொரு அரசியல் கட்சியை அவங்கவுங்க போராட்டங்கள் பேர்ல மக்களை மடைமாற்றக்கூடிய நிகழ்வுகள் எல்லாருமே பண்ணனாங்க. இதுல எந்த அரசியல் இயக்கம் இவங்க தான் பண்ணலைங்கிறதுலாம் இல்லை, எல்லாருமே செஞ்சாங்கிறது தான். ஆனா இயற்கையே விவசாயிகளுக்கும் சரி, இந்த காவேரியை வச்சு அரசியல் பண்ணின இந்த அரசியல் கட்சிகளும் சரி, முகத்துல கரிய பூசுற மாதிரி கர்நாடகாவில் அதிகப்படியான மழையினால காரணால கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அணைகள் எல்லாமே நிரம்பிட்டு இருக்கு. இப்பவும் கர்நாடகாவில் கிட்டத்தட்ட 10,000 கண்ணடி தண்ணீர் கபினி அணையிலிருந்து திறந்து விடக்கூடிய நிகழ்வு நடந்துருச்சு. ஏன்னா டி.கே. சிவகுமார் நம்மளோட முதலமைச்சரை வர வேண்டான்னு சொல்லி இவர் போகாம இருந்து, ஆனா காவேரி அன்னை எப்பவுமே தமிழக மக்கள் பக்கம்தாங்கிறது அது நிரூபிச்சிருச்சுங்கிறதான். ஏன்னா அதிகப்படியான மழைப்பொழிவுனால இன்னைக்கு கர்நாடகாவோட சிஎம் தண்ணி எல்லாம் சேமிச்சு வச்சோம்னா டேமுக்கு பெரிய ஆபத்து வந்துடும், அதிகப்படியா மழை பெஞ்சிருக்கு, அதிகப்படியா தண்ணி டேம்ல வந்துட்டு இருக்கு, அதனால இயற்கையெல்லாம் நம்ம கட்டுப்படுத்த முடியாது, அதனால நம்ம கொடுக்க வேண்டியதை நம்ம கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ. ஆனா அதே சிவகுமார் என்ன சொன்னாரு ஏற்கனவே? நாங்க ஏற்கனவே தண்ணி எல்லாம் 400 டிஎம்சி தண்ணி கொடுத்தோமே, அதெல்லாம் எங்கெங்க பண்ணீங்க, என்ன பண்ணீங்க கேள்வி கேட்டாரு. ஆனா இப்ப அதே டி.கே. சிவகுமார் அவருக்கு ஒரு ஆபத்து, அவங்க அன்னைக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு அப்படியே தலைகீழா பேசுறாரு. இதுதான் இயற்கைங்கிறது. இனிமேலுக்கு தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகளும் அவங்க வாய் மூடி மௌனமா தான் இருந்தாகணும். ஏன்னா தண்ணி அவங்க திறந்து விட்டாகணும். ஏன்னா ஏற்கனவே திறந்து விட்டாங்க, 10,000 கண்ணாடி தண்ணி வந்துட்டு இருக்குது. இங்க தமிழகத்தில் அதுவும் தேமுதிக நம்ம இந்த பிரேமலதா அக்கா இவங்க ஏதோ தமிழகத்திலே பெரிய கட்சி மாதிரி பில்லிகுண்டுவிலேயே போய் ஆர்ப்பாட்டம் பண்றேன்ட்டு போயிட்டாங்க. அக்கா பார்த்து தண்ணி திறந்து விட்டாங்க, வந்துட்டு இருக்குது, அப்படியே கூட்டத்தோட கூட்டமா அடிச்சுட்டு மேட்டூர் விட்டுற போகுது, பார்த்துக்கா, சீக்கிரமா கரையேறி வந்துருங்க. இப்படிதான் இவங்க எல்லாமே அரசியல் கட்சி இயக்கங்கள் எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம தமிழ்நாட்டுல இந்த கம்யூனிஸ்டுக்காரன் இருக்கிறான் பாரு, இவனங்களாட்ட ஒரு பச்சோந்தி நாய்ங்க யாருமே இருக்க மாட்டாங்கிறதான். ஏன்னா இவனுங்க போராட்டம் பண்ற மாதிரி போராட்டம் பண்ணணுமா, ஆர்ப்பாட்டம் பண்ற மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணணுமா, இதெல்லாம் நம்ம நடிக்கணும், நம்ம இந்த பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்ணணுமே தவிர அப்படிங்கிறது இவங்களோட பார்வை. இவங்க எல்லாம் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு மக்களுக்கு ஆக்கப்பூர்வமா ஒரு விஷயத்த பண்ணுங்கடான்னா இவனுங்க பாஜகவுக்கு எதிராக போராட்டம் பண்றோம், ஆர்ப்பாட்டம் பண்றோம், இதெல்லாம் ஒரு நடிப்புன்னு சொல்லி இவனுங்களுக்குள்ளேயே பேசுறானுங்க. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி இருக்கிறதுனாலதான் என்னவோ இந்தியாவில இருந்தே துரத்தி விட்டாங்க. தமிழகத்திலையும் இங்க கூட்டணி கட்சிகளுடைய உதவியால தான் இங்க கொஞ்சம் உயிர் போட இருக்கிறாங்கிறது தான். ஆனா இவனங்கள்லாம் வச்சு நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. இதெல்லாம் இருக்கட்டும், நம்மளுக்கு காவேரி தண்ணி வருது, தமிழக விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு சூழல், மறுபடியும் இந்த முறை விவசாயம் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாங்கிற ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நேற்று பிரதமர் மோடி அவர்கள் ஆந்திரா வந்தாரு. அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விமான நிலையம் விஜயநகரத்துல கட்டியிருந்தாங்க, அதை தொடங்கி வைக்க வந்தாரு. அந்த தொடக்க விழாவில தான் பவன் கல்யாண் அவர்கள் மக்கள் மத்தியில உருகி உருகி பேசுறாரு. நரேந்திர மோடி எவ்வளவு பெரிய போராட்டத்தெல்லாம் சந்திச்சு வந்திருக்கிறாரு, அவர் என்ன சொத்து சேர்க்கிறாரா, குடும்பத்துக்காக பயனளிக்க போறாரா, இல்ல அது தன்னைத்தானே மிகப்பெரிய பணக்காரன்னு சொல்லி அவர் பணம் சேர்க்கிறாரா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவரு மக்களுக்கு சேவை பண்றதா அவருக்கு பிடிச்ச ஒரு மகான்.
ஆனா இந்த இளம் தலைமுறைகள் அவர் மேல விமர்சனத்தெல்லாம் நான் பார்த்துட்டு எனக்கு கண்ணீரே வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப உருகமா அங்க இருக்க மக்கள் மத்தியில பிரதமர் மோடியை மேடையில் வச்சுக்கிட்டே பேசினாரு. அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு நம்ம நாட்டுக்கு தொழில்நுட்பத்தையும் அறிவையும் புது விஷயங்களை வந்து கொண்டு வரதுல நரேந்திர மோடி மாதிரி ஒரு ஒப்பற்ற தலைவரே இல்ல அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் புகழ் பாடிட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் தமிழகத்துல வந்து நயவஞ்சகமா கேலி ஒரு விஷயம் நடக்குது. இதெல்லாம் இருந்தாலும் இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு புது வியூகத்தோட அண்ணாமலை அவர்கள் களம் காண்றதுக்கு தயாராயிட்டாரு. ஏன்னா அவரு கடந்த மாதம் கூட போதைக்கு எதிராக பல்வேறு நிகழ்வுகள் அவங்களுடைய அமைப்பு சார்ந்தவங்க எல்லாமே செஞ்சாங்க. அவரு மாநாடு கூட நடத்தினாரு. இந்த மாதமும் அதே மாதிரி பல விஷயங்கள் வந்து பண்ண போறாரு. அவரோட வெளியிட்ட காணொளியில கூட நம்ம தமிழ்நாட்டினுடைய வெப்பநிலை அதிகமாயிடுச்சு. தண்ணி வந்து குறைஞ்சு போச்சு. இன்னும் ஒரு 50 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர், கன்னியாகுமரியை தவிர வேற எங்கேயுமே தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துரும். இது மாதிரியான சூழ்நிலைலாம் வரக்கூடாது. இன்னைக்கு மிகப்பெரிய சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நடக்குது. ஒவ்வொரு வீட்டிலயும் இன்னைக்கு ஒரு ஏசிக்கு 2 ஏசி போட்டாதான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரியான பிற்கால சந்ததிக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு குடுக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த சுற்றுச்சூழல பாதுகாத்து அவங்களுக்கு குடுக்கணும். அதனால நெறைய மரங்கள் நடணும். நெறைய விஷயங்கள் நம்ம வந்து செய்யணும். தமிழ்நாட்டுல ஏரி, குளங்கள் எல்லாமே ஏற்கனவே பாதி ஏரிகள் காணாம போயிருச்சு. ஆனா இருக்கக்கூடிய மிச்சம் மீதியாச்சும் நம்ம காப்பாத்தணும். நீர்நிலைகளை மேம்படுத்தணும். நீர்நிலைகள் எல்லாம் தூர்வாரணும். தண்ணிய வந்து சேமிக்கணும். அதாவது இது ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா, மக்களோட பிரச்சனையா மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. மக்களோட பிரச்சனைய தன்னோட பிரச்சனையா லீடர்ஸினுடைய ஒவ்வொரு தொண்டர்களும் நினைக்கணும். இது தனி மனிதனா பிரச்சனையா நம்ம பார்த்து இது எல்லாமே செய்யணும் அப்படின்னு அவரு பல வேண்டுகோள் எல்லாமே வச்சாரு. அதாவது அவர் வேண்டுகோளுங்கிறத விட அடுத்தது நம்ம தமிழ்நாட்டுல என்ன நடக்குங்கிறத இப்பவே யூகிச்சு அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை இப்போல இருந்தே தயார்படுத்துறாரு திரு அண்ணாமலை அவர்கள். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி, கன்னியாகுமரி இடையில இருக்கக்கூடிய கடற்பகுதிகள் கூட மாசுபட்டு போய் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு 175 கிலோமீட்டர் கூட இந்த மாசம் முழுவதுமே வீதி லீடர்ஸ் அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் வெவ்வேறு கழிவுகள் எல்லாமே சுத்தப்படுத்தக்கூடிய வேலைகள் எல்லாமே தொடர்ந்து பண்ண போறாங்க. அதாவது மதுரை வைகையை வந்து நம்ம தூய்மைப்படுத்தக்கூடிய வேலையை நம்ம எல்லாம் தொடங்க போறோம் அப்படின்னு பல ஆக்கப்பூர்வமான விஷயங்களை அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய காணொலியில வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இப்படியே இன்னும் கொஞ்ச நாள் போணுச்சு அப்படின்னா சுத்தமான காத்து கிடைக்காது, சுத்தமான தண்ணி கிடைக்காது, விவசாயத்துக்கு தண்ணிங்கிறது எட்டா கனியா ஆயிரும். அதே இப்பெல்லாம் இருக்கிற சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 25-30% பசுமையா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதுவே 10% குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு எல்லாமே ரோடு, வீடு, பில்டிங்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சென்னையில வந்து அதிநவீனமா வேகமா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அதனாலே என்னவோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே நடக்குது. ஆனா இதை எல்லாமே பாதுகாக்கக்கூடிய வேலையும் நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்மளோட கடமை, பொறுப்பு. இது எல்லாமே இந்த வரக்கூடிய மாதங்கள்ல நம்ம செய்யணும். இந்த மாதத்துல நம்மளுடைய வீதி லீடர்ஸ் அமைப்பு 20 லட்சம் மரங்கள் நடணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளையும் வச்சிருக்கிறாரு. ஒரு டார்கெட்டாவும் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இங்க நம்ம ஒரு கேள்வியும் திரு அண்ணாமலை அண்ணா அவர்களுக்கு நம்ம கொடுக்க வைக்க வேண்டியதாகவும் இருக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு அவரோட அமைப்புல 20 லட்சம் உறுப்பினர்கள் ஏறத்தாழ இருக்காங்க. அப்படி இருந்து 20 லட்சம் வந்து மரங்கள் தான் நடணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அவரோட காணொளியில கூட வந்து பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒன்னாச்சும் நெடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதெல்லாம் பிரதமர் அவர்கள் ஏற்கனவே தாயின் பேர்ல ஒரு மரக்கன்று நட்டு அதை பாதுகாக்கணும்லாம் சொல்லியிருந்தாரு. அதே விஷயத்தை தான் திரு அண்ணாமலை அவர்களும் மேற்கோள் காட்டி இந்த விஷயத்த தமிழகத்துல நம்ம முன்னெடுத்து கொண்டுட்டு போகணும். நீங்க எவ்வளவு வந்து அதிகமா நெட்டாலும் சந்தோஷம்தான் அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு. அதை கடந்து இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுடைய முக்கிய நிர்வாகியா இருக்கக்கூடிய ஏஜி சம்பத் அவர்கள் விழுப்புரத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வெளியில போட்டு உடைச்சிட்டாரு. என்ன அப்படின்னா நம்ம வீதி லீடர்ஸ் அமைப்பு விஜயோட ஆட்சிக்கெல்லாம் எந்த தொல்லையுமே கொடுக்க கூடாதுன்னு அண்ணாமலை அண்ணா சொல்லியிருக்காரு, கட்டளை இட்டிருக்காரு. விரைவில் வந்து கட்சி வந்து அறிவிக்க போறாரு, கட்சியா மாறப்போகுது, கட்சியோட சின்னம் தயாராகிட்டு இருக்குது அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பேசினாரு. ஆனா அவரு நல்ல விஷயம்தான். ஏன்னா அண்ணாமலை அவர்களே வந்து பாத்தீங்கன்னா
இவங்க எல்லாமே புதுசுங்கிறத ஒரு விஷயத்த சொல்லி ஒரு ஆண்டு டைம் குடுப்பாங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது, இன்னைக்கு தமிழகத்துல எவ்வளவோ குற்றங்கள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு பகுதியிலயும் திமுக ஆட்சியில எந்தெந்த அவங்களோட ஆட்சி காலத்துல எதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லி, மக்கள் வந்து மாற்றி வாக்களிக்கணும், மாற்றம் வேணும்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுனாங்களோ, அந்த பிரச்சனைகள் வந்து அப்படியே தான் தொடருது. அதிலயும் குறிப்பா பெண்கள் பிரச்சனை, இன்னைக்கு விஜயனுடைய கட்சி நிர்வாகிகளாலேயே அதிகமாயிடுச்சுங்கிற ஒரு விஷயத்த நம்ம மறந்துறக்கூடாது. ஏன்னா, இன்னைக்கு சூழல் வந்து அப்படிதான் இருக்கு. ஏன்னா, இதெல்லாமே குரல் கொடுக்காம தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னா, அது எந்த விதத்தில் நியாயங்கிறது நமக்கு தெரியல. அது வந்து லீடர்ஸ்க்கும், அந்த அமைப்புக்கும், அண்ணாமலை அவர்களுக்குமே அது சேரும். அவங்க என்ன திங்கிங்ல இப்படி பேசுறாங்க, சொல்லியிருக்காருங்கிறது நமக்கு தெரியல. இருந்தாலும் தமிழகத்துல மாற்றத்த விரும்பக்கூடிய மக்கள் அண்ணாமலை அவர்கள் பக்கம் அணி திரண்டிருக்காங்க. நிச்சயமா 2031ங்கிறது விஜய் விசஸ் அண்ணாமலைங்கிற ஒரு களம் மாறுமாங்கிறது அடுத்தடுத்த செயல்பாடுகள், அடுத்தடுத்த நகர்வுகள பொறுத்து தான் அமையப் போகுதுங்கிறது எதார்த்தமான உண்மையாவே இருக்கு. நன்றி, வணக்கம்.